அனைத்து நண்பர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எமது நண்பர்களின் ஞாபகார்த்தமாக இறுதியாக மதனருவன் அவர்கள் எங்களுடைய நண்பன் எம்மை விட்டு பிரிந்துள்ளார். அந்த வகையிலே அவரையும் ஏனைய நண்பர்களையும் நினைத்து ஒரு நிமிட அகவணக்கத்தோடு நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். நன்றி. மீண்டும் எமது ஸ்கந்த பெருமானை நினைவு கூறிக்கொண்டு எமது 93 OL 96 AL பிரிவைச் சேர்ந்த நாங்கள் நண்பர்கள் அனைவரும் இங்கே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். 3வது தடவை நண்பர்கள் கூறியது போல் இன்று கேக் பட்டேலி ஒன்று கேட்டார்கள். 3வது அனிவர்சரி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு 5 நாள் பிந்தி இருக்குது. வளமையாக நாங்கள் ஒரு 5 நாள் முன்பு செய்கிறது கொஞ்சம் பிந்தி இருக்குது. அந்த வகையிலே எல்லோருக்கும் நான் முதலிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் இவ்வளோத்துக்கு ஒரு 63 பேர் இங்கே வருகை தந்திருக்கிறோம். பெரும் வெற்றி. நாங்கள் ஆரம்பிக்கும்போது நாங்கள் நேர காலம் தாமதமாகிவிட்டது, அதால் எங்களுடைய நண்பர்கள் கூடுவது கடினமாக இருக்கும் என்ற எல்லாருமே நாங்கள் 46 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குடும்பகாரர், பல வேலை சுமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்கள் இந்த பொன்னான நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இன்று நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய வெற்றி. எங்களுடைய அந்த நட்பு இன்னும் பலம் பெற்று கொண்டிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த காலத்திலே பல முரண்பாடுகளை தோற்றுவித்து அது கோயில் நிர்வாகமாக இருக்கலாம், சனசமூகமாக இருக்கலாம், ஏனைய அமைப்புகள் கூட எல்லாமே உடைந்து கொண்டு போகுது. ஆனால் நாங்கள் இப்போது ஒரு 3 ஆண்டுகள்லாம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு பெரும் வெற்றியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் உண்மையிலே இந்த புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நண்பர்கள்தான் காரணம். இந்த நாங்கள் இன்று நான் நினைக்கிறேன்
2,50,000க்கும் மேற்பட்ட செலவினை அவர்களே பொறுப்பெடுத்து இன்று நாங்கள் இந்த மகிழ்ச்சியோடு இந்த சிறுவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த உழைப்புத்தான் காரணம், அவர்களுடைய இந்த பங்களிப்புத்தான் காரணம். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. உண்மையிலே அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வருடத்திலே 2 முறை கூடுவதற்குரிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூடுவதற்குரிய வாய்ப்பு இன்னும் அமையலை. உண்மையிலே அவர்களும் இவ்வாறான நிகழ்வுக்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ வரும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் பெரும் பங்காளிகள். அப்போ அவர்களுடைய பங்களிப்போடு நாங்கள் செய்யும்போது அவர்கள் இங்கே ஒரு 2 பேரோ 5 பேரோ வந்து இந்த எங்களோட சேர்ந்து நண்பர்களாக இருக்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டாகாவது அது நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தார்கள் சிவரூபன் அவர்கள். அதே போல் ஏனைய நிகழ்வுகளுக்கும் மற்றவர்கள் ஒரு சிலர் வந்திருந்தார்கள், ஜீவா இவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆனபடியாக இனிவரும் காலங்களிலேயும் நாங்கள் அவர்கள் கட்டாயம் யாராவது ஒரு ஆளோ 2 பேர் இதில் தாங்களும் சமூகம் தர வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஆண்டு சரியாக நான் நினைக்கிறேன் 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 23ஆம் தேதி இந்த நிர்வாகத்தை பொறுப்படுத்தினாங்கள். இன்று 24/8/2024 இன்று நாங்கள் இதனை இன்னொரு நண்பர்கள்கிட்ட ஒப்படைத்துட்டு நாங்கள் கொஞ்ச காலம் ஓய்வில் இருக்க போகிறோம். அதையிட்டும் ஒரு மகிழ்ச்சி. ஏண்டா எங்களுக்கும் வேலை சுமையால் இதுவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே குடும்பமாக வந்து இப்படி ஒரு சிலருக்கு உண்மையிலேயே நேரம் நாங்கள் ஒவ்வொருத்தராக தனியாக கதைச்சிருந்தோம். அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிதானே ஒரு அரச உத்தியோகர் தங்களுக்கு இந்த செமினார் என்று சொல்லியிருந்தார். இன்னொரு ஆளுக்கு கொலசிப், இன்னொரு ஆளுக்கு சிதம்பரா கணிதம், இப்படி ஒரு 4-5 பேருக்கு பிரச்சனை இருந்தது. இப்படி நாங்கள் ஒரு 60 பேர் 70 பேர் சேரிகளை ஒரு 2 பேர் 3 பேருக்கு பிரச்சனை வாரது பலமை. உண்மையிலே அவர்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. இப்போ எங்களுக்கு இன்னொரு நாள் ஒதுக்கினால் என்ன அன்ற மனோநிலை எங்களுக்கு வரக்கூடாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் பெரும்பான்மையை பார்க்கணும். ஒரு 60 பேரா அல்லது நானா அன்று சிந்திச்சோம்னு சொன்னால் நாங்கள் 60 பேருக்காக ஒத்துழைப்பு வழங்கத்தான் வேண்டும். அது நானாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அதை நாங்கள் பழக்கத்தில் ஒன்றோணும் வேண்டாம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதனை விட்டு செல்ல வேணும். பிள்ளைகளும் எங்கள்ட பழக்கத்தை தான் பழகும். அப்போ நாங்கள் எப்படி விட்டு கொடுக்கும் மனப்பாங்கோட ஓரளவுக்கு நாங்கள் சமூகமயமாக்கலோட எல்லாரோடையும் புரிந்துணர்வோடு நடப்போமோ அதைத்தான் என்ற பிள்ளையும் பார்த்து நடக்க போகுது. ஆனபடியால் நாங்கள் எல்லாருமே வயது வந்தவர்கள். கூடுதலாக சில பேர் நாங்கள் நினைக்கிற சின்ன படியலண்டு அநேகமாக இப்போ எல்லோரும் அங்குலண்டு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். சொல்கிற அளவு என்ன அங்கள் தான் என்ன மனதளவில் ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதுதான் உண்மை. என்ன மாதிரி 2 வருஷத்தால் தாத்தாண்டு கூப்பிடுவாங்க என்ன ஆனபடியால் நாங்கள் எதையுமே இனி பெருசுபடுத்தக்கூடாது, விட்டு கொடுப்போடு நாங்கள் நடப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நான் புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய தலைவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கினார். அதே போல் புலம்பெயர் தேசத்தில் உள்ள நான் பேர் குறிப்பிடையில் எங்களுடைய போசகராக நாங்கள் வைத்திருக்கும் உதயன் அவருக்கு நன்றி. ஏனைய பேருக்கு நான் நன்றி சொல்லலாம். என்னென்று சொன்னால் அதில் பேர் குறிப்பிட வந்தால் சில பேர் விடுபட்டுடும். ஆனபடியால் அதில் நிறைய பேர் அந்த தனிப்பட்ட ரீதியிலையும் தொடர்பில் இருப்பவர்கள். அவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலும் இந்த நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய 93-96 சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இது பெரும் விருட்சமாக நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்குது. நான் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டாங்க எத்தனை பேர் மச்சான் பெறுவாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 40-50. ஆனால் இன்று 69 பேர் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். ஆனபடியால் அது ஒரு உண்மையிலேயே பெரிய வெற்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் மீண்டும் இந்த புலம்பெயர் தேசம் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த முறை வித்தியாசமான ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கும். இது நாங்கள் டான்ஸ் போடையில், பேச்சு போடையில், ஒன்றுமே நாங்கள் போடையில் என்னென்னு சொன்னால் அதை விட நீங்கள் மகிழ்ச்சியாக எல்லா இடம் நிறைய சுற்றி பார்த்து ஒரு கூட்டுக்களை அடைக்கப்படாமல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான செயற்பாட்டை செய்வோம் என்று நம்புகிறேன். நிர்வாகம் இனி புதுசாக எடுக்கிறது சில நேரம் உங்களை
இந்தியாவுக்கும் கப்பல் ஓடுது, சில நேரம் இந்தியா கூட்டி கொண்டு போயின வரிய அதென்ன உண்மையிலே இது என்னென்று சொன்னால் ஒரு திட்டமிடல் இருக்காது, நட்பு வட்டத்துக்குள்ள திட்டமிடல் இருக்காது. இது ஒரு டூரிஸ்ட் மையம். அப்போ நாங்கள் இங்கே வந்து இத்தனை கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம் நாங்கள் எடுத்து தாரோம்னு சொன்னால் எல்லாருமே ஊந்து போய் இன்னும் நாங்கள் முடிஞ்சிருக்கா இப்போ அவரவர் பாட்டு போய் செய்யுங்கோண்டபடியாக தான் நாங்கள் இதிலே 1:30க்கு திரும்பி வரக்கூடியா இருந்து. நான் போன சனிக்கிழமை அந்த கதைச்சி இடத்துல இங்கே நிர்வாகம் சொன்னது சரியாக நீங்கள் பார்ப்பீங்களாண்டா 6 மணித்தியாலும் தேவை தாங்கள் டூரிஸ்ட்டுக்கு வழிகாட்டுறது அவ்வாறு தான். அப்போ நாங்கள் ஒரு 2:30 மணித்தியாதில் பாத்திரியில் இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த ஓப்பனாக விட்டது தான். நாங்கள் இல்லைன்னு சொன்னால் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். சிலது நாங்கள் தவிர்க்க இயலாது. நாங்கள் எப்படி நிர்வாகமாக இருந்தாலும் இந்த 3 பேரும் மற்ற உபதலைவர் செயலாளர் இருந்தாலும் எங்களுக்கு கட்டளை அதிகாரிகள் புலம்பெயர் தேசம்தான். அண்ணா ஒரு ஆள் இருந்தாருண்டா அந்த காலத்தில் அது யார் வேறு தளபதியாக இருந்தாலும் ஆர்டர் அங்கே இருந்தான் பெறும். நாங்களும் என்னென்று சொன்னால் எங்களுக்கு அங்கே இருந்தான் ஆர்டர் பெறும். ஏனென்றால் நாங்கள் என்ன நிதி யார்கிட்ட இருக்குதோ அதுதான் அந்த ஆட்சியை வச்சிருப்பினோம். அப்போ நாங்கள் அதை ஒத்து போக தான் வேணும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டால் இப்போ நான் காசு விடுறேன்னு சொன்னால் நான் இல்லை அது சும்மா சொல்லுவேன். இப்போ எனக்கு சேர்வானவன் மச்சான் நீ தானே இல்லாமட்டு கதைப்பான், இன்னொரு தானே சேர்வானவன் என்ன சொல்லுவான், ஓ மச்சான் நீ விட்டுறாத இப்படி கதை இல்லாட்டி ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டு விடு ஆக்களி ஒரு குழப்பி விடுவோம் இப்படி இருக்கும். இதில் அது நிர்வாகம்ண்டா இப்படி தான் ஒரு 2 பேர் இருப்பான் மச்சான் இருக்கா கூத்து பார்ப்போம்ண்டு என்ன. இது எனக்குமே அனுபவம் கூட. நான் நினைக்கிறேன் ஒரு 15 குரூப்பில் இருக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியில் இருந்து இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருதான் சும்மா இருக்கா மச்சான் நான் போடுறேன் நீங்கள் அதுக்கு இருக்கா கையை கொடுத்து விடு இப்படி கொடுத்து விட்டீங்கன்னா சரி அதை அங்கே கலங்க மாண்டுவாங்க. அப்போ இதை நாங்கள் சிலது ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் கூடுதலாக குரூப்பில் கொமெண்ட்ஸ் பண்ணுறேலே ஏன்னு சொன்னால் நிர்வாகம் நாங்கள் அதில் ஆரம்பத்திலே இருக்க மாதிரி இருந்தால் கொமெண்ட்ஸ் பண்ணினால் எங்களோட நட்புகளை முரண்பாடு வரும். ஒரு ஆள் போட்டால் வாய்ஸ் மெசேஜ் அடுத்த ஆள் போடும் நீ இவங்க என்ன செய்கிற பின்னேறம் வேண்டாம் நீ இப்படி தான் நிற்ப விடிய வேண்டாம் இப்படி தான் நிற்பேன்ட்டு இப்போ அது பெரிய பாரதமாக போய் ஏண்டா இப்போ எங்களை பொம்பளை பிள்ளைகளும் குரூப்பில் இருக்கணும் எல்லோரும் இருக்கிறோம் பிள்ளைகள் கூட எங்கள்கிட்ட பார்க்கும். அப்போ நாங்கள் ஆரோக்கியமான ஒரு குரூப்பாக தான் வச்சிருக்கணும் அன்றதில் நாங்கள் நிர்வாகம் இருந்தது. நாங்கள் அதனை உண்மையாக சந்தோஷத்துக்கு வந்த நாங்கள் எல்லோரும் கப்பியாக இதில் இருந்து போய் வீட்டரங்க மட்டும் ஓகே என்ன ஆரோக்கியம் தான் இது. எல்லோரும் மன அழுத்தத்தோடு கூட இருப்போம் வீட்டில் அடிபாடு குத்துப்பாடு பிள்ளைகள் பிரச்சனை என்ன அங்காள மாமன் மாமி பிரச்சனை அது இதண்டு எல்லாம் இருக்கும். இது நாங்கள் வருஷத்துலேயே ஒரு 2 ஒன்று கூடல் 1 பொங்கல் இன்னொன்று இந்த வருடாந்த 1 கூடல் உண்மையிலேயே நாங்கள் அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறகு நாங்கள் அடிவெல்லாம் குத்துப்படலாம் அடுத்த நேரம் நாங்கள் நண்பர்களானே விட்டு கொடுப்போட மகிழ்ச்சியாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றியை கூறுவதோடு புலம்பெயர் தேசத்து நண்பர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நான் செயலாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவரும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை பகிர்வார். இந்த ஒரு அற்புதமான இந்த நாளை அமைத்து தந்தமைக்காக முதலில் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களே அவர்தம் குடும்பத்தினரே அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். நான் நினைக்கிறேன் தலைவர் தன்னுடைய உரையிலே எனக்கு என்னென்ன சொல்லணுமென்று சொல்லி போட்டு அவ்வளோத்தையும் தானே சொல்லி போட்டார். ஆக எனக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் எனக்கு உண்மையிலே இது ஒரு வருடத்திலே கொண்டாடப்படுகின்ற இந்த 2 நிகழ்வு எங்களுடைய இந்த நட்பானது மேலும் சிறப்பாக வளர வேண்டும். எங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற சிறு சிறு மனத்தாங்கல்கள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு பக்கத்திலே கலைந்து வைத்துவிட்டு நண்பர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் இவ்வாறான இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு மூல காரணமாக இருந்து செயற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தரப்பட்ட இந்த ஒரு வருடத்துக்கான இந்த செயற்பாட்டை எம்மால் ஆன வரையில் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கோம் என்று நான் நினைக்கின்றேன். சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், அது மனித இயல்பு பிழை விடுவது என்பது
மனித இயல்பு. அதை நீங்கள் சுட்டி காட்டி எங்களை வழி நடத்துறது அதுக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை கூட நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அதை பிழையாக நாங்கள் கருதியது இல்லை. என்னென்று சொன்னால் பிழை செய்வது மனித இயல்பு. அதை சுட்டி காட்டி எங்களை வழிநடத்த வேண்டியது எங்களுடைய நண்பர்களாகிய உங்களுடைய கடமை. நீங்கள் அதை சரியாக நீங்களும் செய்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நேரத்தில் இந்த இடத்திலே ஒன்று கூடிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன், நான் கணக்கு கதைச்சால் இங்கே நான் நினைக்கிறேன் அடுத்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு மேலே கதைச்சா மேலதிகமாக 10,000 ரூபா கட்ட வேணும் நினைக்கிறேன் இந்த ஹோலுக்கு. ஆகவே அதால் நான் கணக்கை நான் கதைக்க விரும்பலை. இதில் நான் நினைக்கிறேன் இந்த வருடத்துக்கான ஒரு வருடத்துக்கான கணக்கறிக்கை செயலாளரால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கான கணக்கறிக்கை இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கறிக்கையிலே உங்களுக்கான நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்ற முழு விவரங்களும் இதிலே உங்களுக்கு பார்வைக்காக இப்போது உங்களுக்கு அனைவருடைய கைகளிலே வழங்கப்படும். அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய செயற்பாடுகள் எங்களாலான நாங்கள் செய்த செயற்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே அழைப்பை ஏற்று குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு சமூகம் தந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தமைக்காக அனைத்து நண்பர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து பொருளாளர் தன்னுடைய கணக்கறிக்கை தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பார். ஸ்கந்த பெருமானை வழங்கிக் கொண்டு நண்பர்களுக்கும் நம்பியலுக்கும் மழலை செல்வருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 19/8/23 24/8/24 வரையான 93/96 AL ஒரு வருட கணக்கறிக்கை. முதலாவதாக பொங்கல் விழாவுக்கு நிதி பங்களிப்பு செய்தோர் சுகு கனடாவிலிருந்து 25,000, விகானந்தன் கனடாவிலிருந்து 15,000, துஷியந்தன் கனடாவிலிருந்து 15,000, சுஜீவன் கனடாவிலிருந்து 24,400, ஈவா லண்டனிலிருந்து 35,000, சிவரூபன் லண்டனிலிருந்து 30,000, கலாரவன் பிரான்ஸ் 29,450 ரூபா, ராய்வரன் பிரான்ஸ் 20,000, பிரணவன் பிரான்ஸ் 13,950 ரூபா, கபடிகாந்தன் லண்டன் 11,850, உதயன் கனடா 30,000, அரவிந்தன் ஆஸ்திரேலியா 10,000. மொத்த செலவு வந்து 2,59,680 ரூபா. அதில் மொத்த வரவு மொத்த செலவு வந்து 2,59,166 ரூபா. மீதி வந்து 514 ரூபா. அடுத்த விவரம் பாருங்க. பொங்கல் செலவு. அடுத்தது 93 OL 96 AL மதன ரூபனை இறுதி கிருகைக்கு உதவி வழங்கியோர் விவரம். உதயன் வந்து கனடா 23,700, சுகு கனடா 23,700, விகானந்தன் கனடா 23,700, ரயனி கனடா 23,700, சுஜீவன் கனடா 25,000, மீதி காசு துஷியந்தன் கனடா 8,500 ரூபா, ரூபன் கனடா 15,000 ரூபா. மொத்த செலவு 1,43,300. அதை செலவு செய்திருக்கிறோம் வந்து 1,91,622 ரூபா முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து கணக்கறிக்கை கொப்பி வாங்கியது வந்து தயாகரன் ஸ்ரீகரன் புக் சென்டர். ஸ்கூல் ஆரம்ப பாடசாலைக்கு 29 லேக் வழங்கப்பட்டது. அதை அன்பளிப்பு செய்தோர் துஷியந்தன் 19 லேக் 38,000, லிங்கதாஸ் 5 லேக் 10,000, வேக்கரன் 5 லேக் 10,000. மதன ரூபனுக்கு ஆஸ்பத்திரிக்கு உதவி செய்யப்பட்டது. ரூபன் லண்டன் 15,000, வேக்கரன் 10,000. 6/4 மதன ரூபன் மகளின் பிறந்த நாளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தது. ESP நாகரட்னம் 13,500, ரொலக்ஸ் பேக்கரி 2,370, அன்னை நாகப்பூர் சிட்டி 670. அன்பளிப்பு செய்தோர் விவரம். அரவிந்தன் ஆஸ்திரேலியா 10,000, மிகுதி சுகு கனடா, ரவிவரன் பிரான்ஸ். ஸ்கந்தராவுக்கும் மாயனாவுக்கும் கிரிக்கெட் போட்டிக்கு சீருடை வழங்குவதற்காக பண அன்பளிப்பு செய்தோர் விவரம். துஷியந்தன், ரவிவரன், சுஜீவன், விகானந்தன் 37,300 ரூபா. 37,300 ரூபா. பழைய மாணவர் கிரிக்கெட் போட்டி நிகழ்வுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட 3 கேடயம். துஷியந்தன், சீனா தங்கன், தானா ரயுவரன் ஒரு கேடயம் 93 OL 96 AL நண்பிகள் வழங்கப்பட்டது. தேநீர் பானங்களுக்கு உதவி செய்தோர் யோகா உடுப்பு கடை சுண்ணாகம். மற்ற 17/4/2024 6 மாத பந்தாட்ட பயிற்சியாளருக்கு ஊதியம் வழங்கப்பட்ட 60,000. சு கனடா 10,000, உதயன் கனடா 10,000, ரவிகரன் கனடா 10,000, ராம் 10,000, வேக்கரன் 10,000. 2/6/24
தயாகரன் மகள் இலக்கியாவுக்கு திரியை எடுத்ததால் 10,000 ரூபாய் அன்பளிப்பு செய்யப்பட்டது. விஜயகுமார் மகள் காப்போதா சாதாரண பரீட்சை சித்தி அடைந்தமைக்காக பாடசாலை உபகரணங்களும் சிறிய அன்பளிப்பும் 10,000 வழங்கப்பட்டது. அன்பளிப்பு செய்தவர் வந்து ராஜுகரன் பிரான்ஸ். ஜெயபிராஸ் அவரின் அப்பா இறந்தமைக்கு உணவு வழங்கப்பட்டது. தெய்வேலை வைஷ்ணவி தெய்வேலை 7,590 ரூபா. 6/3 தனேஸ்வரன் அம்மா கனரத்னம் வள்ளிநாயகி பேனர் கட்டியது கிருபா 2,500 ரூபா. உணவு வழங்கப்பட்டது 5,500 ரூபா. ஒருயன் கொட்டல் சுண்ணாகம். 31/3 அமரர் ஆனந்தராயா பிரதி அதிபர் மலர் வளையம் கொண்டு செல்லப்பட்டது தயாகரன் 3,500 ரூபா. மதனருவன் உணவு வழங்கப்பட்டது 4,150 ரூபா. ஒருயன் கொட்டல் சுண்ணாகம். 7/5 தரிசினியின் அம்மாவுக்கு பேனர் டிசைனிங் செய்த கிருபா 2,500 ரூபா. 30/5 உணவு வழங்கப்பட்டது இடிவில் சைவ உணவகம் 6,150 ரூபா. 7/5 சுஜீவன் அம்மா கனரட்னம் வள்ளிநாய்க்கு பேனர் கட்டினது ராம். பேனர் டிசைனிங் கிருபா 1000. பேனர் பிரிண்டிங் வந்து 3,870. மற்ற வெளிநாட்டில் உள்ள நண்பர்களும் பல கஷ்டங்கள் மத்தியிலும் எமது நிர்வாகம் ஒழுங்காக கட்டமைப்பாக இயங்க வேண்டும் என்று பண உதவி செய்ததுடன் இங்குள்ள நண்பர்களும் பல வேலையிலும் மத்தியிலும் எமக்கு சகல உதவிகளையும் வழங்கியுள்ளார்கள். தங்கள் உழைப்பை எமது நிர்வாகம் செழிப்புற வழங்கிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களது நிதி உதவியை சிந்தித்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தி உள்ளோம் என தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நண்பர்களுக்கு நிர்வாக சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 3A எடுத்தது உண்மையை வாழ்த்துக்கள். நாங்கள் 3Aக்கும் தயாண்ட மகள் விஜயகுமார் உள்ள OL9 எடுத்தது வருகிறேன். இதில் ஏதாவது குறநிறைகள் இருந்தால் நீங்கள் எல்லாரும் மன்னிக்கும் பக்குவமுடையாக்கள். அடுத்த கட்டம் நாங்கள் புதிய நிர்வாக தெரிவுக்கு வருவோம். எங்களுக்கு இந்த வளமையாக நாங்கள் பேக் கொடுக்குறது வழக்கம். எங்களுடைய நண்பர்களின் மாணவர்கள் பிள்ளைகளுக்கு மாணவராக இருக்கிற பிள்ளைகளுக்கு துஷியந்தன் உதயன் ராஜு சுகு இவை தான் நிதி பங்களிப்பு. இன்னும் அதற்குரிய தெளிவாக எங்களுக்கு அறிவிக்கலேன் அறிவிக்கலை. ஆனால் அந்த போசகரண்ட ரீதியில் உதயந்தான் இதை ஆரம்பித்து தொடக்கினது. அந்த வகையில் நாங்கள் அதுவும் வழங்க இருக்கிறோம். இருந்து நாங்கள் முதல்ல இந்த சம்பிரதாயப்படி செயலாளரை தெரிவு செய்கிறது. ஆனால் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் முதல்ல ஒரு தலைவரை தெரிவு செய்து போட்டு அதுக்கப்பால் எங்களுடைய இந்த உள்நாட்டுக்குரிய நிர்வாகத்தை தெரிவு செய்யும். நீங்கள் முதல்ல ஒரு தலைவரை தெரிவு செய்யும். ரைட். இதில் நீங்கள் ஒரு ஆள் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சியங்கண்டா சரி. முன்மொழிகிறார். இன்னொரு ஆள் வழிமொழியுங்க. ரங்கன். ரைட். துஷியந்தன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் தலைவராக. அடுத்ததாக எங்களுடைய தேசத்திலே வாழுகின்ற நண்பர் ஒரு ஆளை செயலாளராக தெரிவு செய்யுங்க. நந்தன். ஒரு ஆள் முன்மொழியுங்க, ஒரு ஆள் வழிமொழியுங்க. கிருவா வழிமொழிஞ்சது மாலை. நாங்கள் புலம்பெயர் தேசம் துஷியந்தனை தெரிவு செய்திருக்கிறோம். அதே போல இஞ்ச செயலாளரை நந்தனை தெரிவு செய்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் பொருளாளர் அவர்களை தெரிவு செய்வோம். நீங்கள் ரைட். இருக்கும். ரைட். ரைட். ஓகே. நாங்கள் இங்கே ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஆனவுடைய பொருளாளரும் எங்களுக்கு சரி. தொடர்ந்து நாங்கள் இலங்கையில் ஒரு உபதலைவரை நாங்கள் எங்கள்ட தேசத்தில் தெரிவு செய்யணும். அதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்க. அவர் ரைட். சரி. ரைட். நாங்கள் இப்போ ராமுவையும் தெரிவு செய்திருக்கிறோம் உபதலைவராக. நாங்கள் இனி அடுத்ததாக ஒரு உப செயலாளர் அவர்களை நாங்கள் பொம்பளை பிள்ளைகளை தெரிவு செய்தால் நல்ல. ரைட். நாங்கள் அப்போ மாலினி அவர்களை உப செயலாளராக தெரிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அந்த நிர்வாக உறுப்பினர்கள் புலம் அமைப்பாளர் அது நாங்கள் மாத்திரையிலே அமைப்பாளர் உதயன் தான். அது மாற்று கருத்து இல்லை தானே என்று சொன்னால் அவர் தான் இந்த இதை ஆரம்பித்து தொடக்கினது. ஆனபடியாக நாங்கள் அதை பற்றியே சிந்திக்க தேவையில்லை. அவர் தொடர்ந்து இது இந்த
வழிபடுத்தலுக்குரிய அமைப்பாளராக நெறிப்படுத்தி கொண்டிருப்பார். அடுத்தது நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒவ்வொரு தர நிர்வாக உறுப்பினர்களாக இந்த செயற்குழு உறுப்பினர்களாக தெரிவு செய்வது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இப்போது பிரான்சில் இருந்தும் கனடாவில் இருந்தும் கூடுதலான நிர்வாக உறுப்பினர்கள் வளமையாக தெரிவு செய்கிறது. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் புலம்பெயர் தேசம்தான் எங்களுக்கு சொல்லணும் யாரை போடுறதுண்டு. சுதாகரன் பிரான்ஸ் லண்டன் ஜீவா என்ன அதில் சுதாவோட ரஜீவையும் போடும். ஜீவா மற்றது டென்மார்க் தங்கன் சுரேஷ் பிரவுராம் சுவிஸ் கனடா விவேகானந்தன் செலக்ட் பண்ணட்டும். ரைட் சரி. ஆயுள் காலம் ரைட். இந்த ஃபோட்டோகிராஃபரும் எங்கள் நண்பர் என்ற ரீதியில் கிருவாக விரும்பினோம். ரைட் ராஜு நன்றி. ரைட் நன்றி. நாங்கள் என்னென்றால் இப்போ இந்த நிர்வாகம் நாங்கள் கொடுத்து இங்கால கேண்டோ பண்ணுறோம் எங்கள்ட நிர்வாகத்தை புதிய நிர்வாகத்திட்ட. மீண்டும் நான் எங்கள்ட நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் புதிய நிர்வாகத்திட்ட கையளிக்கிறேன். கையளிக்கிறேன். நாங்கள் பழைய நிர்வாகத்திற்கு மிக மிக நன்றிகள். சரியா நன்றி. கதைங்க தலைவர். செயல்பட்டதே தவிர எல்லா வேலைகளையும் இங்க இருக்கிற நீங்கள் அனைத்து பேருந்தான் சேர்ந்து நல்ல விஷயங்களை சேர்ந்து வச்சிருக்கிறீங்க. என்னோட சேர்ந்து உங்களால் மேலும் பணியாற்றியதுக்கு எனது நன்றிகள். அதை தவிர எங்கள் குழு நிர்வாகம் இன்னும் மேலும் மேலும் வளரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு நான் இந்த மக்களுடைய இருந்தேன். இந்த கவுனோட ஸ்டெம்மன வாய்ப்பு கிடைக்கல எப்படி உங்களோட ஒரு முறை ஸ்டாண்ட் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. ரைட் நன்றி. புலம்பெயர் தேசத்துக்கு அனைத்து உறவுகளுக்கும் எமது உறவுகளின் குடும்பம் சகிதம் வந்திருக்க அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றிகள். உங்களில் ஒருவனாக என்னை தெரிவு செய்ததற்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இதில் என்னை தெரிவு செய்தவர்களுக்கு நான் மேலே எதிர்பார்க்குற விஷயம் ஏற்கனவே இருந்தவையில் ஒன்றும் செய்யலை, நான் வந்து செய்து கிளிக்க போகிறேன்ற கதை இல்லை. இதில் 100% அதுக்கு உத்தரவாதம். எதிர்பார்க்குறது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற இந்த 50-60 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த எண்ணிக்கை கூடணும், எங்களோட நட்பு வட்டாரம் பெருக வேணும். இப்போ இந்த ஃபோனில் உங்கள்ட்ட ஒரு 5-10 பேர்ட்ட ஃபோன் நம்பர் தான் சேவல் இருக்குன்னு சொன்னால் நண்பர்களுடையது அது ஒரு 50-60ஆக மாற வேணும். எல்லோருடன் எங்களோட நண்பர் வட்டாரங்களுக்குள்ள, அதாவது எங்களுடைய 93 OL 96 AL நட்புகளுக்குடையில் இன்னும் எங்களுடைய அன்பு காதல் பெருகணும். அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வு உண்மையிலேயே நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வெகு தொலைவில் கிட்டத்தட்ட இப்போ 2001 கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு வெளியில் மீண்டும் உங்களோடு இணைகிறதுக்கு, உங்களோட பேசுகிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எங்களுடைய இந்த அமைப்பு விருட்சமாக விருத்தி அடைய வேண்டும். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு மீண்டும் எங்களுக்கு தேவை. இந்த நிர்வாக கட்டமைப்பில் இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், உப செயலாளருக்கு அப்பால்
வேறு சில விடயங்களை நான் உள்வாங்கிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய செயற்பாடுகளை விரைவாக சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு. அந்த வகையில் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆக்களை முதல் தெரிவு செய்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வேறு வேறு சில பதவிகளை கொடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களோட செயற்பாடுகளை இன்னும் வெற்றிகரமாக செஞ்சு கொண்டு போகிறது. அந்த வகையில் நிர்வாக குழுவில் உறுப்பினர்களை தெரிவு செய்வோம். ஸ்ரீராஜ் ஒரு ஆள் எடுக்கும். ஸ்ரீராஜ், தபேந்திரன், அஜீவன், வரேந்திரன், ரங்கனை கொடுங்க. இதில் அந்த நிர்வாக குழுவில் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களை வச்சுக்கொண்டு இருக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்கிறதுக்காக ஒரு சில பதவிகளை நியமிப்போம் அல்லது உருவாக்கணும்னு சொல்லி யோசித்தோம். அதில் எங்களோட இந்த 93OL 96AL மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அல்லது கோஆர்டினேட்டர் என்ற வகையில் எங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களோட ராஜுவை நியமிக்கிறதுக்கு எதிர்பார்க்கணும். அதில் ஓகே தானே? அவர் தொடர்பாளராக இருப்பார். எங்களுடைய சர்வதேச தொடர்பாளர் அவர் தான். இந்த ஒன்று கூடலாக இருக்கலாம் அல்லது பொங்கல் நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மரணச்சடங்கோ அல்லது திருமண சம்பவமோ ஏதாவது ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்துகிற உடனடியாக அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலையை ஸ்ரீராஜன் நான் அதுக்கு எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் நினைக்கிறேன். அப்போ அவ்வாறான நிகழ்வு வந்தால் அவரை ஒழுங்குபடுத்துவார். நிர்வாகத்தோட கதைச்சி அந்த வேலைகளை நாங்கள் செய்வோம். ஒன்றுக்குள்ளே உண்டா அந்த வேலையை செய்வோம். இப்போ எங்களுடைய நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துகிற எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்லது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் தவேந்திரன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இந்த நிர்வாக கட்டமைப்பில் ஒரு சில விடயங்களை சில சேஞ்சஸ் செய்ய வேண்டிய எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களோட செயற்பாடு இன்னும் இருக்க இது பெருகணும். ஆகவே இதில் சர்ச்சையில் நடக்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது தவறு நடக்குமா இருந்தால் அது ஏதாவது பிள்ளையாக ஒன்று நடக்குமாட்டா நிச்சயமாக அதை தெரியப்படுத்துங்கோ. மற்றவர்களுக்கு அந்த விடயங்களை சொல்லி அந்த வேலைகளை செய்து கொண்டு போவோம். இதில் நாங்கள் இது ஒரு எங்களோட குடும்பம். இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு செல்றதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்று கருதுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற நம்பிக்கையில் இந்த ஒளிவாங்கிய எங்களோட செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், நண்பிகள், அவர்தம் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பொன்னாளிலே நாங்கள் இந்த ரீச்சாவில் ஒன்று கூடி காலையிலிருந்து நாங்கள் இந்த கழிப்புகளில் ஈடுபட்டு மதிய போசனத்தையும் எடுத்து நாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் எமது முன்னைய நாளில் இந்த கூட்டங்கள் அல்லது அந்த நிர்வாகத்தில் இருந்த அங்கத்தவர்கள் மாற்றப்பட்டு இன்று புதிய அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் என்னை இந்த நிர்வாகத்தின் செயலராக தெரிவு செய்வதற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் 93 O level 96 A level நண்பர்களாகிய நாங்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து இப்படி மிகவும் சந்தோஷத்துடன் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடம் 2 நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் கலந்து மிகவும் சந்தோஷத்துடனும் மிகவும் பொறுப்புடனும் அந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனாலும் அதில் சில குறைகள் வரலாம், நிறைகள் வரலாம். குறைகள் வந்தாலும் நாங்கள் நண்பர்கள் ரீதியில் அந்த குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் உரிமை இருக்குது இந்த குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு. இது இந்த நிர்வாக உறுப்பினர் நிர்வாக அங்கத்தவர் என்பது இது சில ஆர்கனைசேஷன் சில விஷயங்களை நடத்தி செல்வதற்கு தான் தெரிவு செய்யப்பட்டது ஒழிய இதை மட்டும் முழுக்க அவர்கள்லாம் தீர்மானிக்கிறது இல்லை அவர்கள்லாம் செய்கிற என்ற மனப்பாங்கு எங்களுக்கு இல்லை. நான் என்னை பொறுத்தவரை இதை யார் செய்தாலும் நன்றாக செய்யணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்றால் நாங்கள் வயது செல்ல 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 எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அதிகரிக்க வேணும். அது அந்த சந்தோஷத்துக்கு விட்டு கொடுக்க வேணும். மனப்பாங்கு விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு வேண்டும். எங்கள் மனப்பாங்கில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேணும். நாங்கள் பிழைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அது எங்கென்ற பிழைன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பிழைகளை தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் அதை சுட்டி காட்டி இதை இப்படி திருத்தினால் நல்லா இருக்கும், இப்படி செய்தால் இது நல்லா இருக்கும் என்று சில ஐடியாக்கள் சில ஆலோசனைகளை எல்லாரும் கூற வேணும். அப்படியே நிறைய ஆலோசனைகள் வரும்போது இப்போ நான் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஆலோசனை இருக்கும்போது
அது சின்ன குறுகிய மனப்பாங்காக இருக்கும். அது எல்லாரும் சேரும்போது அது பெருந்தன்மையான ஒரு மனப்பாங்காக அது வெற்றிக்கு ஈட்டு செல்லும் ஒரு மனப்பாங்காக மாறும். ஆகவே நாங்கள் எங்கள் மனப்பாங்கில் முதலாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். ஆகவே நாங்கள் நண்பர்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நான் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இறையாசி வேண்டி வாழ்த்துக்களை கூறி எனது செயலாளர் என்ற வகையில் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கந்தபெருமானை வணங்கி கொண்டு நண்பர்களுக்கு நண்பியலுக்கும் மலர செல்வருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எம்ஐ பொருளாளர் தெரிவு செய்ததற்கு உள்நாட்டு நண்பர்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் உறுதி நன்றி கூறுகிறேன். இந்த விடயத்தை திறம்பட செய்ய வேண்டும் என்று உறுதி கூறுகிறேன். நாங்கள் தொடர்ந்து இந்த பேக் அன்பளிப்பு இடம்பெறும். அவருக்கு அவங்களுடைய பிள்ளைகளை லைனாக விட்டு நாங்கள் அதனை ஒத்துழைப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். ரைட்.